Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41 புள்ளிகள் அதிகரித்து 23,659 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 117 புள்ளிகள் அதிகமாகி 75,318 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி சார், ஏதாவது சாக்லேட் கம்பெனி இருக்கா சார் ஷேர் மார்க்கெட்ல? இருந்தது. சீரியஸா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சாக்லேட்டை பத்தி தான் சார் பேசுறாங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பேசுறாங்க. கேட்பரி இருந்தது லிஸ்டட் கம்பெனியா எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் டீல் பண்ணிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெஸ்லே வேணா சொல்லலாம். அமுல் இருக்கு, பட் லிஸ்டட் இல்ல. அமுல லிஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது, அது ஒரு நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும். மற்றபடி ஒரு பிரீமியம், ஒரு ப்ரெடாமினா சாக்லேட் பண்ற கம்பெனிஸ், சாக்லேட் மட்டும் நான் பியூர் பிளே சொல்றேன். மற்றபடி மிக்சடா ஐஸ்கிரீமோட அதெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பட் நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார். நாளைக்கு மழை பெய்யுமா சென்னையில? நாளைக்கு மழை பெய்யாத சார், பட் நாளைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு 40% இருக்கு சார். அப்படின்னா எத்தனை ரூபா பெட்டு கட்டுறீங்க? ஐயோ பெட்டா சார், நீங்க அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சார் சொல்லிருக்கீங்க. கட்டலான்னு சொல்றாங்க NCDX, நேஷனல் கமாடிட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா உங்களுக்கு MCX தெரியும். அந்த மாதிரி அப்போ ஆரம்ப காலங்கள்ல NMCன்னு ஒன்று இருந்தது, நேஷனல் மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு. அது மாதிரி NCDXும் NSE முழு இனிஷியேட்டிவ்ல ஆரம்பிக்கப்பட்டது. நடுவுல ஒரு தொய்வடைஞ்சிருந்தது. இப்போ அதை ரிவைவ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கொஞ்ச நாள் முன்னால கேள்விப்பட்டோம். இப்ப அவர்கள் புதிதாக ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் லைவ் கேட்டிலே டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் ஆகுது. இன்னும் 3 மாசம் கழிச்சு வரப்போற போக் அல்லது அந்த கேட்டில இப்பவே நம்ம புக் பண்ணி வச்சுக்கிறது, இந்த விலைக்கு வித்துறேன் உங்கள்ட்ட, 3 மாசம் கழிச்சு அதை கொண்டு டெலிவர் பண்றது. அந்த மாதிரி 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ. அது மாதிரி இப்போ வெதர் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் ஆகும். கிளைமேட் வெதர் ப்ரெடிக்ட் பண்றது அந்த மாதிரி. இப்ப இது மும்பையினுடைய அந்த மான்சூன், அதன் அடிப்படையில IMD டேட்டா அதை அடிப்படையாக கொண்டு நம்ம மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய ரெயின்ஃபால் டேட்டா, அதனுடைய அடிப்படையில அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அதன் அடிப்படையில வெதர் டெரிவேட்டிவ் அப்படிங்கறத நேஷனல் கமாடிட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்பெகுலேஷன் இல்லை. நம்ம உங்கள்ட்ட பெட்டு கட்டுறேன்னு விளையாட்டா கேட்டால் கூட அதை நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிட்ட கூடாது. அது கிடையாது. இது ஒரு ரிஸ்க் ஹெட்ஜ் பண்றதுக்கு. மான்சூன்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. மழை பெய்யலாம், பெய்யாம போகலாம். மழை பெய்தால் அதுல சில பேருக்கு பாதிப்பு வரும், மழை பெய்யலைன்னா பல பேருக்கு பாதிப்பு வரும். அப்ப அந்த ரிஸ்க எதிர்பார்ப்பு மாறாக இருந்தால் அந்த ரிஸ்கை எப்படி ஹெட்ஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் தான் இது. ஆல்வேஸ் இது ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல் தான் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே. அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது பல பேராளுங்கிறது குற்றச்சாட்டு மறுப்பதற்கு இல்லை. பட் அதனுடைய பேசிக் பர்பஸ் அந்த தவறான பயன்பாடு கிடையாது. அதற்கு ஒரு நியாயமான ஒரு பொருளாதார பயன்பாடுங்கிறது இருக்கு. அதுக்கு பயன்படுத்துகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். பட் இப்போதைக்கு இது எவ்வளவு தூரம் பாப்புலர் ஆகும், எவ்வளவு தூரம் பிக்கப் ஆகுங்கிறது இந்த ப்ராடக்டை முதல்ல நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை பத்தி மேலும் பல விவரங்கள் வந்த பிறகு நம்ம பின்னால பார்க்கலாம். ஏன்னா நம்ம சில பேர் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு பல நாட்கள் வணிகம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள், நல்ல நிர்வாகத்தினுடைய பங்கு கூட வாங்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம தனியா ஒண்ணு சொன்னோம்னா அன்லிஸ்டட்ல ஏதாவது இருக்கா சார்னு கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி இதை உடனே இதுல யாரும் விஷயமே தெரிஞ்சுக்காம இதுல பாஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம மேலும் விவரங்கள் வந்த பிறகு முழு விவரங்களை நம்ம ஒரு நாள் இதை பத்தி பேசுவோம். அதாவது இதனுடைய இந்த கான்செப்டை நம்ம பேசலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு தகவல்கள் இந்த வெதர் டெரிவேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. NCDX IMD தரவுகள் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு டெரிவேட்டிவ் பார்க்கலாம். இது கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். இப்போ இது எல்லாருனாலையுமே ஓரளவுக்கு ஒரு 60-70% ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தானே சார்? காரணம் என்னன்னா, நம்ம மொபைல்லையே இப்போ நாங்க சொன்னதே மொபைலை பார்த்து தான் சொன்னேன். 40% மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு பல பேருமே அதை அவங்களால அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஐ மீன் அதுல இது பண்ண முடியும், டெரிவேட்டிவ்ல இது பண்ண முடியும். பண்றப்ப அதுக்கு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகிறதானே சார் வாய்ப்பு இருக்கு அதுக்கு? இல்ல அது எல்லோரும் சக்சஸ் ஆகணுங்கிறது அதுல இந்த டெரிவேட்டிவ்ஸ் பர்பஸே என்னன்னா, ரிஸ்க பத்தி பயப்படுறவங்கள்ட்ட இருந்து ரிஸ்க தைரியமா எடுக்கிறவங்களுக்கு அந்த ரிஸ்க மாத்துறது. நான் இருக்கேன், எனக்கு இந்த மழை ஒருவேளை பெய்யாமல் போனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்னு பயப்படுறேன். பெஞ்சா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, பெய்யலைன்னா எனக்கு ப்ராப்ளம். அப்படிங்கிற போது அந்த ரிஸ்க மாத்துறதுக்கு ஒரு கட்டணத்தை கொடுக்குறேன். ஒருத்தர் அந்த ரிஸ்க யூ டோன்ட் வரி, நான் அந்த ரிஸ்க பேர் பண்ணிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துருங்கிறாரு. இந்த டெரிவேட்டிவ்ஸ் பேசிக் பர்பஸே ரிஸ்க் அவர்ஸ் பீப்புள்ட்ட இருந்து ரிஸ்க் டேக்கிங் பீப்புளுக்கு ரிஸ்க மாத்துறது, கடத்துறது. அதனால இதுல 2 பேர் இருக்கிறதுனாலதான் சந்தைங்கிறதே இருக்கு. எல்லாரும் வாங்குவோராக இருந்தால் சந்தை கிடையாது, எல்லாரும் விற்பவராக இருந்தாலும் சந்தைங்கிறது கிடையாது. அப்பதான் நம்ம அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்னு சொன்னால அதெல்லாம் ஹிட் ஆகும். அதனால இதுல இப்ப இந்த குறிப்பாக
எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி நான் நேற்று பேசணும், நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து பவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஜீரோ காஸ்ட் அல்லது மைனஸ் காஸ்ட்ல எல்லாம் வெளிநாடுகள்ல விற்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பணம் கொடுக்குறாங்க, ஸ்டோர் பண்ண முடியாம அப்படின்லாம் பார்த்தோம். அது மாதிரியே அது எனர்ஜி, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், எஃப்எம்சிஜி இவர்களுக்கெல்லாம் இதுல வந்து ஒரு ஒரு பயன்பாடு இருக்கும். விவசாயம், குறிப்பாக விவசாயம் சார்ந்த அந்த பொருட்களுக்கு அதனுடைய இதுக்கு வந்து இதுல பலன் இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது நான் முழுக்க ஏத்துக்கிறது கஷ்டம். என்னன்னா, மழை இன்னைக்கு வரும்னு கொடை எடுத்துக்கிட்டு போனவங்களுக்கு கேளுங்க. கொடை எடுத்துக்கிட்டு போன அன்னைக்கு மழை வராது, கொடையை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மறந்துட்டு போயிட்டா அன்னைக்கு கரெக்டா மழை வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம நாடு பிரபலமான ஒரு கேலண்டர்ல இன்னைக்கு மழை பெய்யும்னு போட்டிருக்கோம். நீங்க அதை அவங்க அதை என்னைக்கு பெஞ்சதோ அன்னைக்கு போடுவாங்க. சோ இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது வந்து அவங்களுடைய பார்வையில இருந்துதான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிந்து அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு அப்ராக்சிமேஷன் தான் அது. அதுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எல்லாராலையும் கரெக்டா சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா எல்லாரும் இதுல பணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி முடியாது. இது நிச்சயமா இதுல ஒரு சாரார் இழப்பார்கள், ஒரு சாராருக்கு இதுல லாபம் வரும். அதுதான் இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் கான்செப்டே அதுதான். நீங்க முதலீட்டுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு. பங்கு சந்தையிலேயோ தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ முதலீடு செய்யும் பொழுது அதற்கு நிகராக ஒரு அசட்டை வாங்குறீங்க. அந்த அசட்டினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் பொழுது அது உயரும். இங்க அது கிடையாது. இது பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை, கெஸ் ஒர்க், எஸ்டிமேஷன், கெஸ் ரெண்டும் சேர்ந்த கெஸ்டிமேஷன். அப்படித்தான் இதுல பண்றோம். சோ அப்ப இதுல வந்து அண்டர்லையிங் அசெட்னு தான் வார்த்தையை சொல்றோம். அதுல அசெட் கிடையாது, அதற்கு அண்டர்லையிங்கா ஒரு அசெட் இருக்கு, அதுல இருந்து டெரைவ் ஆகுறது. அப்படித்தான் டெரிவேட்டிவ். அதனாலதான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் சொல்றோம். அதனால இதுல ரிஸ்க் அதிகம். இதையும் நம்ம வந்து பங்குச்சந்தையில முதலீடு செய்யறது, தங்கம் வெள்ளியில முதலீடு செய்யறதையும் ஒன்றாக பார்க்க முடியாது. ஏன்னா இது முதலீடு அல்ல, இது ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல். இன்னைக்கு மார்க்கெட்டு டல் மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. அட்வான்ஸ் டிக்ளைன் எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் வந்து 1772, டிக்ளைன் 1543, அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் 94, 52 வீக் ஹை லோவும் அப்படிதான் இருக்கு. 66, லோ வந்து 46. இது நம்ம நிப்டில என்எஸ்சில சொல்றோம் சார். 41 புள்ளி தான் வந்து அதிகமாயிருக்கு. வாரத்தை முடிவு நோக்கி போறதுனால இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குங்களா? இல்ல, நிச்சயமா அந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. நம்ம 26,700 to 800 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். தொடர்ந்து சென்ற வாரத்துல இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு கூட தொட்ட உச்சம் பாத்தீங்கன்னா 23,687. அந்த 700 கூட தாண்டல. நேற்றாவது தாண்டியது கொஞ்சம் நேரம். இன்னைக்கு அதுவும் தாண்டல. இத்தனைக்கும் வந்து இன்று துவக்கத்துல இருந்தது வந்து 23,421, 197 புள்ளிகள் இறக்கத்துலதான் வந்து துவங்கியது. அங்கிருந்து ஒரு 70 புள்ளிகள் ஏற்றத்துல, கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு மேல ஏற்றத்துல இருந்தால் கூட அந்த லோல இருந்து, டேஸ் லோல இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டெசிசிவா பிரேக் பண்ண முடியல. நிப்டியில 50 பங்குகள், 25 விலையேற்ற பங்குகள், 25 விலை இறக்க பங்குகள். சோ சிக்னிபிகண்டா எந்த பங்குமே ஏறல, இறங்கல அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அதாவது நிப்டி குறியீட்டிலோ அல்லது சென்செக்ஸ் குறியீட்டிலோ பார்க்கும் பொழுது ஒரு சிக்னிபிகண்டான மாற்றம்ங்கிறது எந்த பங்கிலும் இல்லைங்கிறதையும் பாக்குறோம். செக்டாருமே பாத்தீங்கன்னா எந்த செக்டாருமே சிக்னிபிகண்டான ஏற்ற இறக்கம் இல்லை. சிலது இறங்கி இருக்கு, சிலது ஏறி இருக்கு. நிப்டி 50, 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், அக்ராஸ் த போர்டு எதுலயுமே ஒரு சிக்னிபிகண்டான மாறுதல் இல்லை. இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்கிறத தான் பாக்குறோம். இதனைக்கும் வந்து கடந்த 2 நாட்களாக அந்த சந்தை பாசிட்டிவா இருந்தது கூட தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் தான் காரணம். அது இல்லைன்னா வந்து அது இன்னும் கூட கொஞ்சம் வீக்கெண்ட் மார்க்கெட்டா தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கமாடிட்டி, கோல்ட், சில்வர், எகைன் கமாடிட்டி சில்வர் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டல் மார்க்கெட் தான் நான் நினைக்கிறேன். பங்குச்சந்தையை போலவே இன்னைக்குமே வந்து ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை தங்கம் வெள்ளியில. எம்சிஎக்ஸ் சந்தையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளி மற்றும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. பட் தங்கம் ஒரு சின்ன மிக மைனர் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லணும், இறக்கம் சொல்ல முடியாது. காப்பர் ஜிங்க் எல்லாம் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. கச்சா எண்ணெய் வந்து ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லக்கூடிய சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல. க்ரூட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $101 மேலதான் இருக்கு. ஆனால் இறக்கத்துல இருக்கு. 2.5% இறங்கி இருக்கு. $103 கிட்ட இருந்தது, $2.2 இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலையுமே தங்கம் $4,500 கீழே இருக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ். வெள்ளி வந்து $75 கிட்ட வந்துட்டு இருக்கு. காப்பர் மீண்டும் $6 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு, இறங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறேன். சிக்னிபிகண்டான இறக்கம் இல்லை. சோ எந்த விதத்திலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாத ஒரு சந்தையாகத்தான் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. கரன்சிங்க சர்வதேச சந்தையில US டாலர் இண்டெக்ஸ் 99.35, அது ஸ்டெடியா இருக்குது, பெரிய மாறுதல்கள் இல்லை. ஆனால் உள்ளூர் சந்தையில ரூபாய் வீக்கனா இருக்கிறதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இன்னைக்கும் தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் 11 பைசா அதிகரிச்சு 96.73, 97 நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத கடந்த சில நாள், இந்த வாரம் துவக்கத்துல இருந்தே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அதுக்கு முன்பே ஆரம்பிச்சுட்டா கூட சிக்னிபிகண்டா ஏற ஆரம்பிச்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் மீண்டும் 130 நோக்கி நகர துவங்கி இருக்கிறது. இன்னைக்கு வந்து 6 பைசா அதிகரிச்சிருக்கு, 129.60. யூரோ 112.51, இன்னைக்கு ஒரு 5 பைசா அதிகரிச்சிருக்கு. ஜாப்பனீஸ் யென் ஒரு 48 பைசா அதிகரிச்சிருக்கு, 61 தாண்டிடுச்சு.
ஐ திங்க் நீண்ட நெடுநாட்கள் அது முதல் முறையாக நினைக்கிறேன் 61.19 61 ரூபாய் 19 பைசா முதல் முறையாக 61 ரூபாய் தாண்டி இருக்கிறது முன்பேரவணியத்துல மே மாத ஒப்பந்தம். சோ கிளியரா வந்து ரூபாய் வீக்கன் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம இங்க வந்து தெளிவாக பார்க்க முடிகிறது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணம். அந்நிய செலாவணி கையிருப்பு இந்த தடவை சென்ற வாரம் வெளியான தகவல் படி பெரிய அளவுல குறையலை, இன்ஃபேக்ட் கூடி இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான காரணம்ங்கிறது நம்ம பார்த்தோம். டு சம் எக்ஸ்டென்ட் தங்கத்தினுடைய கையிருப்பு அதனுடைய விலை அதிகரிச்சிருப்பது ஒரு காரணம்ங்கிறத பார்த்தோம். சோ நிச்சயமாக இப்போதைக்கு இது வந்து ஒரு மட்டுப்படுவது போல் தெரியவில்லை. 100 எப்ப சார்த்தோட வாய்ப்பு இருக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து 90-92 வந்த பொழுது அதற்கு மேல பெரிய அளவுல அதிகரிக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆமா, நான் கேட்டேன் சார். 90 இருந்தப்ப கேட்டேன் சார் 100 எப்ப சார் வரும். அது ரொம்ப காலம் இருக்கும். நீங்க 97 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டோம் சார். வெகு சில வாரங்களுக்குள்ளே அந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். சோ அதனால ஒரு விஷயம் வந்து மத்திய ரிசர்வ் வங்கி அப்பப்போ வந்து தலையிட்டு அந்த ஃபாலை கொஞ்சம் சாஃப்டன் பண்றாங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிகிறது. அதை தடுத்து நிறுத்தும் ஒரு அறிகுறியோ அல்லது அதை முழுக்க ரிவர்ஸ் பண்றதுக்கான எண்ணமோ அரசிடம் இல்லை. அதற்கான அந்நிய செலாவணி கையிருப்பும் இப்ப இல்ல. அந்நிய செலாவணி கையிருப்பை பற்றிய ஒரு கவலை அரசிடம் இப்ப இருக்கிறதுனால பெரிய அளவுல கையில் இருக்கக்கூடிய டாலரை வித்து இந்த டாலர் மதிப்பை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து உடனடியாக அரசுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இது மேலும் மேலும் பெரிய அளவில் டக்குன்னு ஒரே நாள்ல ₹1 ₹2 அப்படின்னு 50 பைசா ஏறலைனாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு தினசரி ஒரு 25 பைசா 40 பைசா 30 பைசான்னு ஏறிட்டு இருக்கும். பெட்ரோல் விலை இப்ப அடிக்கடி ஏத்துற மாதிரி இந்த டாலருடைய மதிப்பும் ஏறும் தான் எனக்கு தோன்றுகிறது. ஏதாவது Q4 ரிசல்ட் வந்திருக்குங்களா? ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். ஓலா எலக்ட்ரிக்கினுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வந்து ஒப்பீட்டு அடிப்படையில பெட்டர். 500 கோடி நஷ்டம். இன்ஃபேக்ட் ரெவென்யூ வந்து 56% குறைஞ்சிருக்கு. சென்ற ஆண்டு அதாவது மார்ச் 2025 முடிவடைந்த காலாண்டுல 611 கோடி ரெவென்யூனா இப்ப 265 கோடி தான் ரெவென்யூ. ஆனால் நஷ்டம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 870 கோடியாக சென்ற ஆண்டு இதே காலாண்டுல இருந்த 870 கோடி இப்ப 500 கோடியாக குறைஞ்சிருக்கு. சோ இது வந்து பாசிட்டிவான நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது லென்ஸ்கார்ட் இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இவங்களுக்கு ரெவென்யூ வந்து 45% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 4ஆம் காலாண்டில் 1727 கோடியாக இருந்தது. இப்ப 2515 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஆனா அதே சமயத்துல 8% அதாவது இபிட்டான்னு சொல்லக்கூடிய ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் அதிகரிச்சிருக்கு. 292 கோடியாக சென்ற ஆண்டு இதே காலாண்டுல இருந்தது. இப்ப 538 கோடி. ஆனால் அதற்கு பிறகு வரி மற்ற கழிவுகள் போக நிகர லாபம்னு பாத்தீங்கன்னா 8% மேல குறைஞ்சிருக்கு. போன ஆண்டு 219 கோடியாக இருந்தது. இப்ப 200 கோடியாக குறைந்திருக்கிறது. சோ இது 2 முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மற்ற முடிவுகள் அப்பப்ப இன்னும் பெரும்பாலான முடிவுகள் வந்துருச்சு. வெகு சில முடிவுகளே இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது வர பார்க்கலாம். மகிழ்ச்சி சார். நீங்க நிறைய புதிய விஷயங்களை எங்களுக்காக வந்து சொன்னீங்க. நேரம் கொடுத்து நிறைய பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.